நியூ லேபர் லாஸ், தொழிலாளர் சட்ட மாற்றங்கள். எத்தனை பேருக்கு தெரியும் இப்போ இந்தியால லைக் லேபர் லாஸ்ல சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு? ஓகேங்களா? இந்த சேஞ்சஸ் வந்து ஆல்ரெடி அவங்க 21st இருந்தே இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்படி என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு, ஓகேங்களா, இப்போ தொழிலாளர்களுக்கு அது எந்த விதத்துல நன்மையை விளைவிக்குதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல கம்ப்ளீட்டா பார்க்குறோம். ஸோ வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என் சேனலுக்கு யாரா புதுசா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன்ல கிளிக் பண்ணிங்க. அப்பதான் நான் போற டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஸோ வாங்க வீடியோல போகலாம். தொழிலாளர் சட்டம், ஓகேங்களா, ஆல்ரெடி லைக் 29 கிளாஸஸ்ல லைக் நிறைய வந்து சட்டங்கள் வந்து விதிச்சிருந்தாங்க. அதை வந்து இப்போ சுருக்கி ஓகே 4 கிளாஸ்ல வந்து அந்த சட்டங்களை சுருக்கி எடுத்து வந்திருக்காங்க இப்ப. ஓகேங்களா? ஸோ அதுல முக்கியமான சட்டங்களை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் லெட்டர். ஓகேங்களா? சரி, இப்போ நான் ஒரு சின்ன கம்பெனில ஒர்க் பண்றேன் அப்படின்னாலும் எனக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்கணும். எந்த கம்பெனி இருந்தாலும் சரி, ஷாப்பா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்கணும் ஒரு எம்ப்ளாயே நீங்க வந்து ஹையர் பண்றீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா மினிமம் வேஜஸ் ஆக்ட். இந்த ஆக்ட் எதுக்கு பயன்படுதுன்னா, நீங்க எந்த வேலை செஞ்சாலும் சரி அந்த வேலைக்குன்னு சொல்லிட்டு ஒரு மினிமம் வேஜஸ் வந்து நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த வேஜஸ் தான் நீங்க வந்து எம்ப்ளாய்க்கு கொடுக்கணும். அதை விட நீங்க கம்மியா கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்லியிருக்காங்க. அதோட கம்மியா கொடுத்தாங்க அப்படின்னா எம்ப்ளாயி வந்து லைக் எம்ப்ளாயர் மேல கேஸ் வந்து போடலாம்னு சொல்லியிருக்காங்க. இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, லைக் நிறைய பேர் வந்து நிறைய ஸ்கூல்ஸ் நிறைய இடத்துல எல்லாம் ஒர்க் பண்றாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா லைக் சேலரி கொடுக்குறாங்க, ஆனா வந்து இஎஸ்ஐ பிஎஃப்னு சொல்லிட்டு நிறைய கொடுக்க மாட்டாங்க. இப்போ எந்த எம்ப்ளாயா இருந்தாலும் யார் ஹையர் பண்ணாலும் இஎஸ்ஐ பிஎஃப் வந்து கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உமன் எம்ப்ளாயிஸ், லைக் உமன் எம்ப்ளாயிஸ் உங்க கம்பெனில ஒர்க் பண்ணா அவங்களோட சேஃப்டியை வந்து நீங்க வந்து பாத்துக்கணும். அதே மாதிரி நைட் ஷிஃப்ட்ல ஒரு உமன் எம்ப்ளாயி வராங்கன்னா அவங்களுக்கு வந்து கேப் அரேஞ்ச்மெண்ட்ஸ், உமன் சேஃப்டி எல்லாத்தையுமே வந்து நீங்க கண்டிப்பா வந்து செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா எம்ப்ளாயருக்கும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜெண்டர் பேஸ்ட் வேஜஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நான் அவங்க பெண், அதே நான் பண்ற ஒர்க் தான் அவங்களும் பண்றாங்க, ஆனா எனக்கு சேலரி அதிகமாகவும் அவங்களுக்கு கம்மியாகவும் கொடுக்க கூடாது. ஜெண்டர் பேஸ்ட் வேஜஸ் வந்து கொடுக்க கூடாது. இப்போ 2 பேரும் ஒரே ஒர்க் பண்ணாங்களா, 2 பேருக்குமே ஒரே சேலரி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? லாஸ்ட் பாயிண்ட் என்னவா சொல்லியிருக்காங்கன்னா, முக்கியமான பாயிண்ட் இதுதான். லைக் எல்லாருக்குமே தெரியும் கிராஜுவிட்டி. கிராஜுவிட்டி நான் ஒரு கம்பெனில இப்போ ஒர்க் பண்ணனா 5 இயர்ஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணாதான் எனக்கு கிராஜுவிட்டி வரும். ஆனா இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க 1 இயர் கம்ப்ளீட் பண்ணாலே உங்களுக்கு கிராஜுவிட்டி வரா மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் இது சொல்லியிருக்காங்கன்னா, லைக் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா 1 இயர் 2 இயர் கான்ட்ராக்ட்ல ஒர்க் பண்ணுவாங்க. கான்ட்ராக்ட் முடிஞ்சது வேற கம்பெனி மூவ் ஆயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்றவங்களுக்கு 1 இயர் 2 இயர் ஒர்க் பண்றதுனால அவங்களுக்கு கிராஜுவிட்டின்றதே இல்லாம போயிடுது. ஸோ இதை வந்து லைக் இவங்களுக்கு வந்து பெனிஃபிட் ஆகும்னு சொல்லிட்டு 1 இயர் 2 இயர் ஒர்க் பண்றவங்களுக்கும் கிராஜுவிட்டி வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இப்போ 1 இயர் கம்ப்ளீட் பண்ண கிராஜுவிட்டி வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா முக்கியமான சட்டங்களா லைக் தொழிலாளர் சட்டங்களை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இனிமேட்டு வந்து லைக் கம்பெனிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி லைக் கவர்மெண்ட்ஸ் சைட்ல இருந்து ப்ரெஷர் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி எம்ப்ளாயர்ஸும் வந்து எம்ப்ளாயீஸும் வந்து எப்படி வந்து எடுத்துட்டு போறாங்க, இதுல பெனிஃபிட்ஸ் என்ன, அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்ன சொல்லி இனிமேட் தான் தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.